வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது எந்த மாதிரியான பொருள், அந்த பொருளினால் என்ன விதமான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன் மலையில் அமைந்துள்ளது. அருணகிரி நாதரார் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். அதேபோல பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர் சீனிவாசர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி என்றும் சொல்லப்படுகிறது. சிவன்மலை கோவில்களில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லப்படுகிறது. நாட்டில் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறது. போல சிவன்மலை முருகன் பக்தரின் கனவில் சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகர் அல்லது நிர்வாகத்திடம் தெரிவிக்கிறார். அது தெரிவித்த உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்கப்படுகிறது. அப்படி உண்மை என்று உத்தரவு வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டு உள்ள அந்த பொருளை எடுத்துவிட்டு தற்போது பக்தர் கனவில் என்ன பொருள் சொன்னாரோ அந்த பொருள் அந்த பெட்டியில் வைத்து வழிபடப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்த பக்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை முந்தைய பொருளை வைத்து பூஜை செய்யப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் குறிப்பால் உணர்த்தும் அந்த சம்பந்தமான பொருளை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என முருகப்பெருமானிடம் அர்ச்சகர் பூ போட்டு கேட்பார். வெள்ளைப்பூ மற்றும் சிவப்பூ வைத்து உத்தரவு கேட்கப்படுகிறது. வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்துவிட்டது என்றும், கிடைத்துவிட்டால் ஏற்கனவே உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் மாற்றப்பட்டு பக்தரின் கனவில் என்ன பொருள் வைக்க சொன்னாரோ அந்த பொருள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இங்கு மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. அதேபோல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜைகள் உத்தரவு பெட்டியில் வைத்து செய்யப்பட்டிருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் கனவில் வைக்கோல் வைக்க உத்தரவானதை தொடர்ந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து தற்போது பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 25/2/2025 முதல் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. வைக்கோல் வைத்துள்ளதால் தீவனம் சம்பந்தமான நிகழ்வுகள் ஏதாவது ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், தொழிலில் வளர்ச்சி, நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுபடவும், விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக விளங்குகிறது சிவன்மலை என்றும் சொல்லப்படுகிறது. வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தருளி இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மலை மேல் சுரலோக நாயகி சமேத கிரகேஸ்வரர் எழுந்து அருகில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு பூஜை செய்து குடித்தால்
காய்ச்சல் தீரும் என்பது ஐதீகமாகவும் கூறப்படுகிறது. போல மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு செய்யப்படுகிறது. மற்ற திருத்தலங்களின் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கோ நவ கிரகங்கள் அனைத்து சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது என்பது சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுகிறது. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணன் கோவிலில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏறும் சிறப்புகளும் இங்கு கிடைக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை என்றும் சொல்லப்படுகிறது. போல பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் சொல்லப்படுகிறது. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் சிவன்மலையில் திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் கூறப்படுகிறது. இதில் உணவுப் பொருட்கள் மற்றும் மல்லிகை பொருட்கள் பூஜை பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் நாட்டின் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு முறை மஞ்சள் வைத்து வழிபட்டதால் மஞ்சளின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பஞ்சு வைத்து பூஜை செய்த போது நாட்டின் ஜவுளி தொழில் விருத்தி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு முறை சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் வைத்து பூஜை செய்ய போது நிலத்தின் விலை பல மடங்கு உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் தங்கத்தை வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்த போது தங்கத்தின் விலை மளமளவென உயர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அதுபோல மஞ்சள் வைத்து பூஜை செய்ய போது கொரோனா தொற்று ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் அண்மையில் மலையில் பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. போல ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவன் போட்ட உத்தரவால் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தலத்தில் இறைவன் சுப்பிரமணிய சுவாமி ஆவர். இறைவி வள்ளி தெய்வானை ஆவார்கள். தல விருட்சகமாக தொரட்டி மரம் இருக்கிறது. தல தீர்த்தம் காசி தீர்த்தம் என்றும் கூறப்படுகிறது. சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மாகம், பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. அதே போல சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவபாகிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்றும் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. போல சிவன்மலை மலைப்படியில் நடந்து செல்லும் பொழுது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக நிறைய கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. போல சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் தினசரி 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பூஜை காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. காலசந்தி காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. உச்சிக்காலம் மதியம் 12 மணிக்கும் சாயரட்சை மாலை 6 மணிக்கும் தொடங்குகிறது. அர்த்த ஜாமம் இரவு 8 மணியோடு பூஜைகள் நிறைவடைகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தூபத்தூண்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கு, மயில் வடக்கே மற்றும் தண்டபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கோவிலில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக காணப்படுகின்றன. அதே போல மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டபாணியும் கருவறையில் வெளிச்சுவற்றின் தட்சிணாமூர்த்தியும் துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் இருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அதை தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரகாரத்தை சுற்றி வந்து கொடிமரம், பயில் வாகன கொரடு, பலிபீடம் கடந்தால் சமூகர் சாதகர் துவாலபாரகர் அடுத்தே உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவன்மலை முருகன் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்த பக்தர் கனவில் வந்து சொல்லும் வரை உத்தரவு பெட்டியில் இந்த வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.